ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சேனல் ஓப்பன் பண்ண ரீசன் வந்து குவைத்தில் என்னென்ன நடக்குது, ஈவன் தான் வந்து குவைத்தில் எந்த பிளேஸில் என்ன கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு என்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த அப்டேட் கன்ஃபார்மாக வரும். இந்த அப்டேட்டை நம்ம வந்து விட்டு போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 டேஸாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குவைட் அப்டேட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி நான் கொடுத்துருவேன், கொடுக்காம இருக்க போகிறதில்ல. ஸோ நேத்தி ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு நியூஸ் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். பிஎம், அதாவது பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ், ஹேண்டா வைரஸ் வந்து ஹேண்டா வைரஸ்க்காகன்னு சொல்லி சொன்னாங்க. அது எதுக்காகங்கிறத நாளைக்கு ஃபுல் வீடியோவாக ஒரு அப்லோட் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 1 இயர் யாரும் வந்து கோல்டு வாங்காதீங்க. 1 இயர் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறத வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 இயர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது எந்த ஒரு ஆஃபீஸில் சாத்தியமோ அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுங்க எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதுக்குங்கிறத நாளைக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது நேற்று காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, டே 3ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, டிவிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு திரும்பி தலைவர்கள் எல்லாரையும் மீட் பண்ணாங்க. ஸ்பீக்கர்ஸ் யார் அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கரை எப்படி வந்து அவங்களோட சீட்டில் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறத நேற்று நம்ம பார்த்துருந்துருப்போம். அதாவது எதிர்க்கட்சி தலைவரும் அங்கே உள்ள உறுப்பினர்களும் சேர்ந்து ஸ்பீக்கரை அவங்க சீட்டில் உட்கார வைக்கணும். அதுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள். ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் அவங்க மேலே நேற்று சாயந்தரத்துலேருந்து அவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அது என்னங்க, ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டே அவர்களை வந்து ஓஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பல பேர் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விதத்துல வந்து வேசிக்க கட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஒரு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத விட வந்து அவங்க வந்து டிவிக்கோட ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து விசிக சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அடுத்த ஒரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து, நேற்று வந்து மோஸ்ட் ஆஃப் த டாஸ்மாக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு பெரிய நியூஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதாவது யங்கர்ஸ் வந்து இப்போ நிறைய நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு பார்க்கறது. ஆனால் அதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு நேத்திய நியூஸ் படி ஐபிஎல் பார்க்கறது கம்மியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. நியூஸ் சேனல் பார்க்கறது அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஒரு புதிய கட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது ஒரு மாற்றம் வேணும்னு தமிழ்நாட்டு மக்களே வந்து ஒரு மாற்றத்துக்கு எதிர்பார்த்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாற்றம் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் நியூஸ் சேனலை கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரும் தான் ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் ஆட்சியில் வந்து பதவி பிரமாணம் வரையும் நம்ம எல்லாருமே பார்ப்போம் கன்ஃபார்மாக. அப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஓகே அவங்கவுங்க அமைச்சரை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இப்போ வந்து ஒரு புதுக்கட்சி வந்திருக்கப்ப இவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, இவங்க பண்ணதை அதை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே நுணுக்கமா இது பண்றாங்க. உடனே கேள்வி கேட்காதீங்க, நீங்க என்ன டிவி கேட்க சப்போர்ட்டான்னு. அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை, இட்ஸ் அ காமன் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா வந்து கட்சிங்கிறது வந்து இப்ப இருக்கும் நாளைக்கு இருக்காது. நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படி இதுவே வந்து எத்தனை பேர் தற்கூரின்னு சொன்னீங்களோ இப்ப அவங்க வாயில இருந்தெல்லாம் சட்டசபையில இருந்து இளைஞர் பேரவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இதை நான் சட்டசபையில நோட்டீஸ் பண்ணேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீச் கொடுக்கும் போதே நம்ம யோசிச்சிட்டோம், தற்கூரி கூட்டம் இதெல்லாம் எங்க வின் பண்ண போகுது அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து இப்ப வந்து சட்டசபையில இளைஞரவை கூட்டம் ஃபுல்லா இளைஞரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல என்னன்னா வச்சுங்களேன், இந்த டிவிகே ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து படிச்சவங்க நிறைய இருக்காங்க. படிச்சவங்க தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாரி அதுலயும் இருந்திருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இதுல வந்து 8 டாக்டர் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் நாளைக்கு உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்றேனே, எப்படி எத்தனை பேர் என்னென்ன இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமலா சுந்தர். ஓகே, டாட்டா, பாய்.